ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்ட் 2 வீடியோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்ட் 1 வீடியோவில் ஹவு டு மேக் இறால் தொக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில். இது செகண்ட் பார்ட்டில் இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை பார்த்து புரியாதவங்க ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. எப்படி இறால் தொக்கு செய்கிறதுன்றதை நான் இறாலை க்ளீன் பண்ணுறதுலேருந்து அது வெங்காயம் தக்காளி வதங்குற வரையும் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டேங்க. அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பாருங்கள். அப்புறமா இந்த செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள், இந்த இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சி. இதில் ஃபினிஷிங் டச்சாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொத்தமல்லி தூவி விட்டாச்சு. நான் ஏற்கனவே எல்லா வீடியோவிலும் சொல்லியிருந்தது தாங்க, எப்படி ரெடி ஆகிடுச்சி நம்ம பார்க்கணும்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் மிதக்கும். அப்போது எல்லா டிஷ்ஷுமே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. வாங்க இப்போ நம்ம சுட சுட வடிச்சிருக்கிற சாதம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இது நான் கொஞ்சமாக தான் சாதம் செஞ்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வீட்டில் நிறைய சாதம் இருக்குது. அதனால் சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் கொஞ்சமாக சாதம் வடித்து எடுத்தாச்சுங்க. எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ நானும் செஞ்சுருக்கிற அந்த டிஷ்ஷுக்கும் இந்த ரைஸுக்கும் அவ்வளோ சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி வச்சுருக்கேங்க. இது பாருங்கள், இது என்ன கிரேவின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா? கெஸ் பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த கிரேவி வைக்கிற வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ பார்த்த பிறகு தான் இந்த கிரேவி எப்படி செஞ்சோன்றது, எதில் செஞ்சோன்றது உங்களுக்கு புரியும். இப்போ சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. நான் அந்த வீடியோ அப்லோடு பண்ணி போடுறேங்க. இப்போ பாருங்கள், இது கிரேவின்னு சொல்ல முடியாதுங்க, கடையல் தான் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி ஒரு கடையல் இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க. நானே இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. இந்த ஒரு நியூ கடையலுக்கும் இந்த இறால் தொக்கும் வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த நியூ கடையல், அடுத்தது இறால் தொக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த இறால் கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னா உருளைக்கிழங்கு தாங்க சேர்த்துருக்கேன். பாருங்கள், இறாலும் இருக்குது, உருளைக்கிழங்கும் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டும் சேமாக தாங்க இருக்கும். இது போதும், நம்ம எடுத்துக்கலாம். இந்த இறால் தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரைஸு, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாமே இது ஷூட் ஆகுங்க. பாருங்கள் இறால் எப்படி இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குங்க. கையில் எடுத்து என்னால் காமிக்கவே முடியல, அந்தளவுக்கு சுட சுட இருக்குது. சாதமும் என்னால் பிசைஞ்சு உங்களுக்கு காமிக்க முடியல. நான் இது என்ன கிரேவின்றது இல்லை என்ன கடையிலன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாங்களா? பாருங்கள், 2 இறால் எடுத்தாச்சு, 2 உருளைக்கிழங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.